திமுக அரசில் தவறிருப்பதாக கூட்டணி கட்சிகள் நினைப்பதால் இந்த கூட்டணி 2026 நிச்சயம் பிரிந்து போகும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். சென்னை புருங்குடி வேம்புலியம்மன் கோவில் முன்பு பாஜக சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் பானையில் பொங்கல் படைத்து வழிபட்டார். தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானமும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எதிர்க்கட்சிகளை தொடர்ந்து கூட்டணி கட்சிகளின் குரல்களையும் திமுக அரசு நெறிப்பதாக குற்றம் சாட்டினார். ஒரு கூட்டத்துக்கு போகணும்னு நினைச்சா ஸ்டாலின் கூட்டி மிரட்டி அந்த கூட்டத்துக்கு போக விட மாட்டாரு. அதே மாதிரி கம்யூனிஸ்டை சார்ந்தவர்கள் ஏதாவது கருத்து சொல்லணும்னு நினைச்சா அவர்கள் முரசொலியை வைத்து மிரட்டப்படுவார்கள். பின்விளைவுகள் என்று ஏதோ பின்னால் உங்களுக்கு பெரிய விளைவு ஏற்படும் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க. அதனால தான் நாங்க திருப்பி சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் உள்ள கட்சிகளே திருப்தி அற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அவர்களே இந்த ஆட்சி பல தவறுகளை செய்கிறது என்று நினைக்கிறார்கள். அதனால் 2026 இந்த கூட்டணி திமுக கூட்டணி நிச்சயமாக பிரிந்து போகும். இந்த கூட்டணி அப்படியே இருக்காது என்பது எனது கருத்து. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 செய்திகளை பார்க்கலாம். ஈரோடு அருகே பவானி சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. ராசாம்பாளையத்தைச் சேர்ந்த சதீஷ் தனது குடும்பத்துடன் நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதிக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பினார். பவானி சாலை மத்திய கூட்டுறவு வங்கி முன்பாக வந்தபோது காரின் முன்பக்கத்தில் இருந்து திடீரென கரும்புகை வெளியானது. இதனையடுத்து காரை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு சதீஷ் குடும்பத்தினர் வெளியேறினர். அதன் பின் கார் தீப்பற்றி எரிய தொடங்கியது. தீயணைப்பு வீரர்கள் வந்து தண்ணீரை ஊற்றி முற்றிலுமாக தீயை அணைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பெண்ணின் தலையில் பிளாஸ்டிக் கவரை சுற்றி கழுத்தறுத்து கொலை செய்த கணவரை காவல்துறையினர் தேடுகின்றனர். கீழ் சூடாபுரத்தைச் சேர்ந்த பெயிண்டர் ஆனந்தகுமாருக்கும் அவரது மனைவி கல்பனாவுக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சனிக்கிழமை இரவு மதுபோதையில் வீட்டிற்கு வந்த ஆனந்தகுமார் கல்பனாவின் தலையில் பிளாஸ்டிக் கவரை சுற்றி கட்டையால் சரமாரியாக தாக்கியுள்ளார். பின்னர் அவரை கழுத்தறுத்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றியதுடன் ஆனந்தகுமாரை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் செம்மை நோய் தாக்குதல் காரணமாக தக்காளி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பாப்பனூர் பகுதியில் ஆண்டுதோறும் அதிக அளவிலான தக்காளி சாகுபடி செய்து வருகின்றனர். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு பெய்த கனமழையால் செடிகள் இருந்த நிலத்தில் தண்ணீர் தேங்கி நின்று செம்மை நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக செடியில் உள்ள தக்காளிகள் உதிர்ந்து வருகின்றன. இதனால் வேதனை அடைந்துள்ள விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.